முக்கியமான ஒரு ஊடகவியல் சந்திப்பொன்றை நான் ஏற்படுத்தியிருந்தேன். இது முக்கியமாக மக்களின் வரிப்பணத்தை ஏப்பமிட முயற்சிக்கும் ஒரு அதிகாரிக்கு எதிராக என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்க இருக்கின்றேன். எனவே ஊடகவியலாளராகிய நீங்கள் கேட்கும் எந்த ஒரு கேள்விக்கும் நான் இந்த இடத்தில் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன். ஆனபடியால் உண்மையான விடயங்களை நீங்கள் கேட்டு உங்களது கேள்விகளை பூரணமாக என்னிடம் கேட்டு அதற்கான பதில்களை எடுத்து உண்மையான விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் இந்த மக்களின் வரிப்பணம் பிழையான முறையில் செல்வதை தடுப்பதற்கு உதவும் என்பதற்காக இந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன். முதலாவதாக தர்மேந்திரா தற்போதைய நகரசபை செயலாளர். இவர் ஒரு 5 லட்சம் ரூபாவை அதாவது ஒரு மனோரா அட்வர்டைசிங் கம்பெனியிடமிருந்து ஐநோ கூரைத்தகட்டின் விளம்பரத்திற்காக வழங்கப்பட்ட பணத்தை நேரடியாக தனது கையில் பெற்றுக்கொண்டிருந்தார். அதற்கான ஆதாரம் இதோ, அவர் செக் இலக்கமும் போட்டுள்ளார். இந்த பணத்தை இவர் 26/1/2016 கையொப்பமிடப்பட்டு செயலாளர் என விலாசமிடப்பட்ட இந்த செக் இலக்கத்தை கீழே இவரே ஒப்பமிட்டு இவரே இந்த பணத்தை பெற்றிருக்கின்றார். எனவே தை மாதத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பணம் இன்று வரை யூசியில் வைப்பில் இடப்படவில்லை. நேரடியாக இவர்களது கையிட்டு இந்த பணம் சென்றுள்ளது. அதற்கான ஆதாரம் தான் நான் தற்பொழுது காட்டியிருக்கின்றேன். இது ஒரு தவறான நடவடிக்கை. ஏனெனில் இது நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு எடுத்துக்கொண்ட ஆவணம். நான் ஒரு 18 வருடங்கள் அரச நிர்வாகத்தின் மேற்பார்வை அதிகாரியாக கடமையாற்றியவன். எனவே தற்பொழுது நமது வவுனியாவில் உள்ள நிலைமை ஒரு மக்கள் சபை இல்லாமல், அதாவது இந்த நகர சபைக்கென்ற ஒரு மக்கள் சபை இல்லாத நிலையில் தம்மை மேற்பார்வை செய்ய யாரும் இல்லை என்ற ஒரு உருமாப்புடன் இந்த பணத்தை கையாட செய்திருக்கிறார்கள். அப்படி இந்த மக்களின் பணத்தை இவர்கள் சூறையாட நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் இருந்து கொண்டு விடப்போவதில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். எனவே இது இப்படியான எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். எனவே தான் இந்த ஆதாரம் உங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு விடயம், நேரடியாக ஆதாரமாக எடுக்கப்பட்ட விடயம். இந்த விடயம் சம்பந்தமாக முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் முறைப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் இந்த நடவடிக்கையை சீராக செய்து இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விடயத்தை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, இங்கு நகரசபையில் நடைபெறும் ஏனைய ஊழல் விடயங்களை நாம் வெளிப்படுத்த ஆவலாக உள்ளேன். இந்த சனி ஞாயிறு லீவு நாட்களில் சிலர் இறந்திருந்தால் அவர்களின் உடலை எரிப்பதற்காக பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள மயானத்துக்கு சென்றால் அங்கே உள்ள உண்மையான நடைமுறை ரெவென்யூ ஆஃபீஸர் என்ற ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு தற்காலிக சிட்டை ஒன்றின் மூலம் இந்த சிட்டையை வழங்கித்தான் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நடைமுறை இங்கு கடைபிடிக்கப்படவில்லை. அதை சரியாக ஓடிச் செய்வார்கள் என்றால் கண்டுபிடிக்கலாம். செயலாளர் தர்மேந்திரன் தன்னுடைய பொக்கெட்டிலிருந்து ஒரு சின்ன சிட்டெடுப்பார். இந்த உடலை எரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ற ஒரு துண்டு வழங்குவார். மக்கள் பணத்தை அவரிடம் கொடுப்பார்கள். அவர் பொக்கெட்டிலே வைப்பார். இந்த துண்டை பாய்த்து கொண்டு இந்த விடயங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அதேபோல் சனி ஞாயிறு கிழமைகளில் வியாபாரம் செய்வதற்காக வெளியிடத்து வாகனத்தில் வியாபாரம் செய்வர்கள் வருகிறார்கள். அவர்கள் நகரசபையிடம் அனுமதி பெறப்பட வேண்டும். அதுவும் இதே நடைமுறையே கடைபிடிக்கப்படுகிறது. செயலாளர் ஒரு சிட்டை மூலம் அனுமதி வழங்குகிறார். எவ்வளவு பணம் வேண்டினார், எந்த விடயங்களும் இல்லை. ஆனால் உண்மையில் ஒரு ரெவென்யூ ஆஃபீஸர் இருக்கிறார். தற்காலிக சிட்டை போடப்பட்டு பணம் எவ்வளவு பெற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது.
அப்படியான நடைமுறைகள் இங்கு இல்லை. அதேபோல் இந்த சிபிஜி, அதாவது அரசியல் பிரமுகர்கள் வழங்கும் நிதிகள் செலவீடு செய்யப்படும் பொழுது, அங்கே சில வீதி வேலைகள் செய்யப்படும் பொழுது நகர சபையினுடைய கனரக வாகனங்கள் வழங்கப்படுகின்றன. அவற்றுக்கான கொடுப்பனவுகளோ எந்த விடயங்களோ எந்த ஒரு சிட்டைகளும் போடப்படாது, நேரடியாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. இந்த விடயத்திலும் பெருந்தொகையான மக்கள் வரிப்பணங்கள் வெப்பமிடப்பட்டு வருகின்றன. அதுபோக இந்த டெண்டர், அதாவது கூறு விலை கோரி 2015ஆம் ஆண்டுக்குரிய வேலை திட்டங்களில் 16-17 வேலை திட்டங்கள் நினைக்கின்றேன். அந்த வேலை திட்டங்களை 2016ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது அதற்குரிய டெண்டர் ஒன்று கோல் பண்ணப்பட வேண்டும். அதாவது கூறுவிலை கோரப்பட்டு முதலாவது நபருக்கு அது வழங்காமல் தனக்கு பிடித்த இரண்டாவது நபருக்கு வழங்கியதன் மூலம் 10 லட்சம் ரூபாய் என்னுடைய கணக்குப்படி இழப்பீடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது நகர சபைக்கு. அது ஒரு தவறான நடவடிக்கை. அது மட்டுமல்ல, மேலும் 7 வேலைகள் எந்தவித டெண்டரும் கோல் பண்ணாமல், அதாவது ஷாப்பிங் மெத்தட் என்று சொல்றது, தனக்கு பிடித்தவரை கூப்பிட்டு வழங்கியுள்ளார். அந்த அடிப்படையில் 15 மில்லியன் ரூபாய்களுக்கான வேலைகள் தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எந்தவித அரச நடைமுறைகளும் கடைபிடிக்கவில்லை. இந்த விடயங்கள்லாம் நிதி சம்பந்தமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பியது. இவை அனைத்து நடைமுறைகளுக்கும் நேரடி தொடர்பாளராகவும் நேரடி நடைமுறைத்தல்காரனாகவும் இந்த நகரசபையின் செயலாளர் தர்மேந்திரநாதன் செயல்பட்டிருக்கிறார். எனவே பாரிய ஒரு தொடர் மோசடியை இவர் மக்களின் வரிப்பணத்தில் இவர் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது. எனவே இவை அனைத்தும் ஒழுங்காக கணக்காய்வு செய்யப்பட வேண்டும்.